இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு லேடி கேரக்டர் மிரியம். மிரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிட்ட இருந்து ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம இருக்கணும், இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து போல்ட் ஆக்ஷன் ஃபார் த ஃபேமிலி. நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கோம். மோசஸ் வந்து அந்த பேபியா நைல் ரிவர்ல போய் அந்த நாணல் பெட்டியில அவங்க அம்மா வச்சுட்டு இவளை வந்து மறைஞ்சிருந்து பார்க்க சொல்றாங்க. அவ பார்க்கறா. அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே செய்றா. அவங்க அந்த பார்வோன் குமாரத்தி வரும்போதும் தைரியமா போய் அவங்க கிட்ட பேசி இவளை வளர்க்கறதுக்கு நான் ஒரு மம்மியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவங்களோட ஓன் மம்மியை கூட்டிட்டு போய் விடுறா. ஸோ அந்த சின்ன வயசுலயும் ஒரு பெரிய ராணி கிட்ட பேசுறதோ, மறைஞ்சிருந்து பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாத்துலயுமே அவ ஒரு போல்டா தன்னோட ஃபேமிலிக்காக ஒரு போல்டு ஆக்ஷன் அவ எடுத்தா. இல்லை? ஸோ நம்மளோட லைஃப்லயும் வந்து நம்மளோட ஃபேமிலி, நம்ம பிள்ளைங்களுக்காக எந்த இடத்துல நம்ம போல்டு ஆக்ஷன் எடுக்கணும், ஆண்டவரோட சன்னிதானத்துல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ற எல்லா விஷயத்துலயும் நம்ம அப்படியே ஒரு போல்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும் நம்ம ஃபேமிலிக்காக. அது வந்து நம்ம மிரியம் கிட்ட இருந்து கத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு போல்டு ஆக்ஷன் ஃபார் த லார்ட். ஃபர்ஸ்ட் அந்த மோசஸ் நைல் ரிவர்ல பார்க்கும்போது எக்ஸோடஸ் 2ல வந்து அவ ஒரு சிஸ்டர் அப்படின்னு மட்டும்தான் வந்திருப்போம், மோசஸோட சிஸ்டர்ல. ஆனா இந்த இடத்துல தான் எக்ஸோடஸ் 15ல தான் இவளோட நேம் வருது, மிரியம்னு. போல்ட் ஆக்ஷன் ஃபார் த லார்ட். அவ என்ன பண்ணானா, அவங்க செங்கடலை கடந்து வரும்போது மோசஸ் பாட்டு பாடுறாரு. அப்போ மிரியம் தீர்க்கதரிசியானவளும் தம்புரை எடுத்துக்கிட்டு நடனத்தோடு ஆண்டவரை துதித்து பாடினா அப்படின்னு நம்ம யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 20, 21 வசனத்துல மட்டும்தான், அந்த 2 வசனத்துல மட்டும்தான் மிரியம் பத்தி வரும். அவ வந்து மிரியம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியம் அவளுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஸோ ஆண்டவரை வந்து போல்டா தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல அவ வந்து வெட்கப்படாம போல்டா வந்து தன்னோட ஆக்ஷன்ல ஆண்டவரை காட்டுறா. நம்மளோட லைஃப்லயும் ஆண்டவருக்காக நம்ம போல்டா நிக்க வேண்டிய இடத்துல நம்ம போல்டா செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம செய்யறதுக்கு, ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு எந்த இடத்துலயும் நம்ம வந்து தைரியமா நிக்கணும். இது நம்ம மிரியம் கிடந்து கத்துக்கலாம். இது ரெண்டும் அவ பண்ணதுனால ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ரிவார்ட் பாத்தீங்கன்னா, மீகா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் ரெக்கார்ட் பண்றாரு. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், உங்களை அடிமைத்தன வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புனேன்னு சொல்லி அந்த இடத்துல மிரியமையும் ஆண்டவர் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. ஸோ ஆண்டவருக்காக தன்னோட குடும்பத்துக்காக ஒரு போல்டு ஆக்ஷன் எடுத்தவளை ஆண்டவர் வந்து இப்படி ஒரு ரிவார்ட் கொடுத்து கனப்படுத்துறாரு. ஸோ நம்மளோட லைஃப்லயும் ஆண்டவருக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் போல்டா எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸை எடுக்க ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாராக. மூணாவது ஒரு விஷயம், போல்ட் டாக் அகெயின்ஸ்ட் மோசஸ். மோசஸ்க்கு விரோதமா ஒரு துணிச்சலா ஒரு பேச்சு பேசிடுறா. இதை வந்து நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னு நம்ம மிரியம் கிட்ட இருந்து கத்துக்கலாம். நம்பர்ஸ் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல தான் இதை நம்ம இன்னைக்கு வாசிச்சோம், ஃபுல்லா ரீட் பண்ணோம். அந்த அதிகாரத்துல வந்து மிரியமும் ஆரோனும் சேர்ந்து மோசஸ்க்கு விரோதமா பேசிடுறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மோசஸ் அகேன்ஸ்டா பேசின உடனே ஆண்டவருக்கு கோவம் வந்து ஆண்டவர் வர சொல்றாரு. நீங்க மோசே, ஆரோன், மிரியம் 3 பேரையும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவரை மீட் பண்ண போறாங்க. எப்படி வந்து இந்த உலகத்துல ஒரு பாஸ்க்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் எல்லாம் ரூம்க்கு வாங்க, கேபினுக்கு வாங்கன்ட்டு போவாங்க. உள்ள போனா லெஃப்ட் அண்ட் ரைட் பாஸ் வந்து தப்பு நடந்ததுக்கு நம்மளை வெளுத்து வாங்குவார். அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசரிப்பு கூடாரத்துல கூப்பிட்டு மோசே, ஆரோன், மிரியம் இருக்கிற இடத்துல ஆரோனையும் மிரியாமையும் ஆண்டவர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி, என் தாசன் மோசேக்கு விரோதமா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி பயம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்க திட்டுறாரு. இதை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ஆண்டவர் அவளுக்கு கொடுக்குற ஒரு அவ பண்ண விஷயத்துக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, அவளை குஷ்டரோகியா ஒரு 7 days இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் டிசைட் பண்ணிடுறாரு. இவன் மோசஸ் ப்ரே பண்றாரு, ஏறன்னு சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒரு தகப்பன் அவளை
உமிழ்ந்தா எப்படி அவ வெட்கமா இருப்பாளோ அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 7 days ஆண்டவர் அதை அலோவ் பண்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம யாரையுமே வந்து யாருக்கு விரோதமாகவும் நம்ம பேசிறக்கூடாது. யாக்கோபு 4:11 ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஸோ கர்த்தரே நியாயாதிபதி, அவர்தான் ஜட்ஜு. நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்தாலும் அவங்க நம்மளுக்கு அகெயின்ஸ்டா பண்ணும்போது கூட நம்ம எதுவுமே எதிர்த்து பேசாம அவங்கள வந்து நம்ம விரோதமா நம்ம பேசாம அமைதியா இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தரணும். அதுக்கு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என் கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அது நியாயமான விஷயமா இருந்தா நான் விட மாட்டேன். அப்படி இல்ல. அதுல கூட ஆண்டவர் சில இடத்துல நம்மள அமைதியா இருக்க சொல்றாரா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த விதத்துல சில இடத்துல ஆண்டவர் வந்து பேச சொல்லலாம். சில இடத்துல வேண்டான்னு சொல்லும்போது நம்ம அமைதியா இருக்க கத்துக்குவோம். அப்போ வந்து அதோட ரிவார்ட் வந்து நிஜமாவே ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அப்போ நம்ம யாருக்கும் விரோதமா பேசவே கூடாது. நம்ம மாம்சத்துல டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன பார்த்து இந்த இடத்துல இவங்க இப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்மளே வந்து அவங்களுக்கு விரோதமா பேசாம இருக்கிற ஒரு பெரிய கிருபை நம்மளுக்கு வேணும். அந்த இடத்துல வந்து இத நம்ம மிரியம் கிட்ட இருந்து கத்துக்கிறோம். டக்குன்னு அவ வந்து மோசஸ்க்கு அகெயின்ஸ்டா பேசிட்டா. அதனால ஒரு குஷ்டரோகியா ஒரு 7 days அவ இருந்தா நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம லைஃப்ல வந்து நம்ம எந்த இடத்துலயும் யாருக்கும் விரோதமாக நம்ம பேசாத இருக்கிற ஒரு பெரிய கிருபையை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். ஈவந்தோ நம்மளுக்கு தெரிஞ்சு அது நடக்கும் போதும் நம்ம வந்து அமைதியா இருக்கும் போது அதோட ரிவார்ட் வந்து ஆண்டவர் நிஜமாவே பெருசா நம்மளுக்கு வச்சிருக்காரு. சோ இது 3 விஷயத்தையும் நம்ம மிரியம் கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இதெல்லாம் 4 இடத்துல தான் அவளோட இதே பைபிள்ல வரும். அடுத்தது என்னாகமம் 20:1 அவ இறக்குற செய்தி தான் இருக்கு. இவ்ளோ அவ இந்த ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் ஆண்டவர் வந்து அவளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டெத் தான் கொடுக்குறாரு. ஆண்டவரோட அன்பும் அவரோட கிருபையும் அளவிடப்பட முடியாதது. ஸோ அந்த அன்பும் அவரோட கிருபையும் அவளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான டெத்தை கொடுக்குது. நம்மளோட ஆண்டவரோட அன்பு வந்து அளவற்றது. அவரோட அன்போட அகலமோ நீளமோ உயரமோ ஆழமோ கேனாட் மெஷர். அது வந்து அளவற்றதுன்னு இருக்கு. ஸோ நம்மளால அளவிடப்படவே முடியாத அவரோட அன்பை வந்து அவருக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு பீஸ்ஃபுல் டெத். எப்படின்னா என்னாகமம் 20:1 அவ இறக்குறா. அதுக்கு முன்னாடி 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆரோனை வந்து ஆசாரியனா ஆண்டவர் வந்து செலக்ட் பண்றாரு. அவங்க டிசெண்டன்ஸ் தான் ஆசாரியர்களா இருக்கணும். அந்த சூசிங் தான் நடக்குது. ஸோ தன்னோட பிரதர் மோசஸ் ஒரு நல்ல லீடரா அவ பாக்குறா. ஆரோனை வந்து ஆசாரிய பட்டத்துக்கு ஆண்டவர் பிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க வச்சுதான் அவளோட இறப்பு வந்து நடக்குது. ஸோ நம்ம வந்து ஆண்டவரோட கிருபையும் அன்பையும் அவர்கிட்ட நம்ம கேட்டு அவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறாரு. மிரியம்மை போல நம்ம சில இடத்துல நம்மளோட வார்த்தைகளினால அநேகரை நம்ம குற்றப்படுத்தி இருக்கலாம், விரோதமா பேசியிருக்கலாம், மற்றவங்களை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அந்த இரக்கத்தை கேட்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்தி அதனால நம்மளுக்கு வந்த சில விளைவுகளை ஆண்டவர் நம்மளுக்கு சுகப்படுத்தி பலப்படுத்தி அவரோட கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை அணைத்து கொள்ள அவர் வல்லவரா இருக்காரு. அவர் கிட்ட மட்டும் நம்ம போயிடுவோம். ஸோ நம்ம மிரியம் கிட்ட இருந்து கத்துக்கிறது 3 விஷயம். போல்டா ஃபேமிலிக்காக ஒரு ஆக்ஷன், போல்டா ஆண்டவருக்காக ஒரு ஆக்ஷன். ஸோ நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் சொல்றபடி நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளோட ஆண்டவருக்காகவும் நம்ம போல்டா எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸை நம்ம எடுப்போம். போல்டா ஃபேமிலிக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ல பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை நம்ம வந்து போல்டா பிள்ளைங்களுக்கு சின்னதுலயே சொல்லிடுவோம். ஏன்னா டீனுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்ம கையில இருக்கிறது கஷ்டம். அவங்க வந்து வேர்ல்டும் ஃப்ரெண்ட்ஸும் தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த டீனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஆண்டவரை பத்தி விதைக்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம போல்டா பிள்ளைங்களுக்குள்ள விதைப்போம். ஆண்டவர் வந்து அதன் மூலமா பெரிய காரியத்தை பிள்ளைங்க வாழ்க்கையில செய்யணும். ஆண்டவருக்காக என்ன இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு என்ன சொல்றாரு அதை நம்ம போல்டா செய்வோம். ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாரு. ஆனா எந்த இடத்துலயும் மிரியம்மை போல நம்ம யாருக்கு விரோதமாகவும் நம்ம போல்டா பேசாதபடி ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. நம்மளோட வாயை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்ம வார்த்தையினால ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்குனார். நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ முக்கியமானது. எந்த இடத்துலயும் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணியோ ஜட்ஜ் பண்ணியோ குற்றப்படுத்தியோ முறுமுறுத்தோ விரோதமாய் பேசாதபடி ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே நம்மளுக்கு மிரியம்மை போல
தவறு செய்யாதபடி மிரியமை போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்படியான கிருபையை கொடுப்பாராக. ஆமென்.